தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த சிந்தனையாளராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா டைரக்டராகவும் இல்லை, ஹீரோவாகவும் இல்லை. அவர் ஒரு காமெடி ஆக்டர். வெல்கம் டு 100 Days of 100 Legends. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆக்டர் விவேக் அவர்களை பற்றி தான். ஒரு காலத்தில் காமெடிங்கிறது பார்த்திங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணுறதும் அடிக்கிறதும் அந்த மாதிரி மட்டுமே இருந்தப்போ அதை மாற்றி காமெடிங்கிறது சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சிந்திக்கவும் வைக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணவர் தான் விவேக் சார் அவர்கள். ஊழல், ஜாதி பிரச்சனை, சுகாதாரம், இப்படி பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நகைச்சுவை மூலிமா சொன்னால் மக்களுக்கு நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர் தான் ஆக்டர் விவேக் சார் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் அவர் கூட நடித்த ஒரு காமெடி நடிகரோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சு. அதுக்கு அவர்கிட்ட கையில் கேஷ் இல்லை. இதுங்க மேரேஜ் வச்சுட்டு ஈவெண்ட்டுக்கு ஃபாரின் வரீங்களே அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இதுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா கிடைக்கும், ஸோ அதான் நான் மேரேஜுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, எவ்வளோ அமௌண்ட்டு பத்தலை அப்படின்ட்டுருக்காரு. ஒரு 2.5 லட்சம் ரூபா பத்தலை அப்படின்ட்டுருக்காரு. சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டுக்காக ஃபாரின் போயிருக்காங்க. அங்கே ஹோட்டல் ரூமில் இவங்க உட்காந்து இருக்கும்போது அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா விவேக் சாருக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்காரு அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாருல அதுக்காக. ஸோ அந்த அமௌண்ட்டை வாங்கி அப்படியே அவருக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. இந்தாங்க மேரேஜுக்கு என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காமெடி நடிகர்னால் அதை நம்பவே முடியல. இவர் நினச்சிருந்தா ஏதோ ஒரு அமௌண்ட்டை நம்மளுக்கு செக் எழுதி கொடுத்துருந்துருக்கலாம், நம்ம அதுலேயே ஹாப்பியாக இருந்திருப்போம் அப்படின்ட்டு. அவருக்கு கிடைச்ச மொத்த அமௌண்ட்டையுமே அந்த ஸ்பாட்லேயே கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை அவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காரு. இது ஒரு விஷயம் நம்மளுக்கு வெளியில் தெரிஞ்சது. இது தெரியாத மாதிரி பல நல்ல விஷயம் விவேக் அவர்கள் பண்ணியிருக்காரு. விவேக் அவர்கள் ஒரு காமெடியன் மட்டும் இல்லை, அவர் ஒரு சிந்தனை புரட்சியாளர்.